ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நியூசிலாந்து கேப்டன் கேன் வில்லியம்சன் சென்னை அணி வரத்துக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கான தகவல் வெளியாகிட்டுருக்கு. அது என்ன தகவல் ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நியூசிலாந்து அணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட T20 வேர்ல்டு கப் விட்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா சூப்பர் 8 சுற்றுக்கும் அவங்க தகுதி பெற மாட்டாங்க, டவுட்டு தான். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம கேன் வில்லியம்சனோட ஃபார்மும் ரொம்ப போராக தான் இருக்குது. அவர் ஐபிஎல்லில் குஜராத் அணிக்கோசரம் ஆடிட்டு வந்துட்டுருக்காரு. பட்டு குஜராத் அணியை அவர் யூஸ் பண்ணலன்னு சொல்லலாம். அதனால் அவருக்கான ஸ்லாட்டு குஜராத்தில் இல்லை. கண்டிப்பாக அவரை ரீட்டைன் பண்ண மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கில், அப்புறம் சாய் சுதர்ஷன், ரஷித் கான் சொல்லிட்டு நல்ல பிளேயர் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களெல்லாம் விட்டு கேன் வில்லியம்சன் எடுப்பாங்களாம் கேட்டால் சந்தேகம் தான். அவர் எப்படியோ ஆப்ஷனில் விட்டுருவாங்க. அந்த ஆக்ஷனில் நம்ம பிடிச்சி சிஎஸ்கே அணியில் எடுத்தால் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன சம்மந்தமே இல்லாமல் கேன் வில்லியம்சன் சொல்கிறீங்க நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சம்பந்தம் இருக்குது. நம்ம கோச் யார்? ஃப்ளெமிங் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து பிளேயரெல்லாம் குறி வச்சு எடுக்கிறாரு. 4 நியூசிலாந்து பிளேயர் இருக்காங்க நம்ம சென்னை அணியில். உங்களுக்கே தெரியும், கான்வே இருந்தார், அவர் இன்ஜுரினால் இந்த சீசன் விளையாடல. மற்றபடி அவரும் நம்ம அணியில் தான் இருக்கார். அப்புறம் ரச்சின் ரவீந்திரனா, டேனியல் மிச்சல், சாந்தனர் சொல்லிட்டு 4 நியூசிலாந்து பிளேயர் இருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷனில் கேன் வில்லியம்சன் வந்தால் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் கண்டிப்பாக நம்ம கேன் வில்லியம்சனுக்கு குறி வைப்பார். கேன் வில்லியம்சன் வந்தால் என்னன்னு கேட்குறீங்க, கண்டிப்பாக அவர் அந்தளவுக்கு அதிரடி ஆடுற பிளேயர் இல்லைங்க. ஆனால் கேம் எடுத்துகிட்டு போகிற பிளேயர். ரஹானே மாரி ஆடுற பிளேயர் தான், ஆனால் ரஹானேயோட கொஞ்சம் பெட்டராக ஆடுற பிளேயரு. கண்டிப்பாக நல்ல பேட்டிங் ட்ராக்லாம் வந்தால் சூப்பராக ஆடுவார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒன் டவுன் கரெக்டான ஸ்லாட்டுங்க. அதனால் நம்ம சென்னை அணிக்கு ஒன் டவுன் இன்னும் கூட ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஓப்பனிங் ஒன் டவுனும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதனால் கேன் வில்லியம்சன் எடுத்தால் கண்டிப்பாக சென்னை பிச்செல்லாம் டீசெண்டான ஸ்கோர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார். விக்கெட்டெல்லாம் விழுந்துச்சுன்னா அந்த டைமில் சூப்பராக தள்ளி ஆடுற பிளேயரு. அதனால் கேன் வில்லியம்சன் மேக்ஸிமம் சென்னை அணி வரத்துக்கு அடுத்த ஆண்டு நிறைய வாய்ப்பு இருக்குது. வந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சென்னை அணி கண்டிப்பாக ஸ்லோ ட்ராக்லாம் இந்த மாதிரி ஒரு பிளேயர் அண்ணா சூப்பராக இருக்கும். இது நீங்கள் கொஞ்ச நாள் முன்னே ரைசிங் சூப்பர் ஜெயின்ஸ் சொல்லிட்டு தோனி ஆடிட்டு இருந்தார். அதில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்மித் இந்தமாரி தான் கேம் சூப்பராக எடுத்துகிட்டு போய் தள்ளி ஆனார். அந்த மாதிரி ஒரு கேமை கண்டிப்பாக கேன் வில்லியம்சன் ஆடுவார் நான் நினைக்கிறேன். எத்தனை பேர்லாம் கேன் வில்லியம்சன் சென்னை அணிக்கு வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த ஆண்டு சென்னை அணி எந்த மாதிரி ஒரு பிளேயரு எந்த மாதிரி ஒரு டீமோடு வந்தால் உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யார் டீமில் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றிலாம் டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.